ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் கூறுகிறது, அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் எத்தனையோ நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வனாந்திரத்திலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டிருந்து அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகித்து ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்தது மாத்திரமல்ல, அவனை அவர் நிலைப்படுத்தின பிற்பாடு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய அரண்மனையிலே, தன்னுடைய தேசத்திலே முறியடிக்க வேண்டிய காரியங்கள், கீழ்ப்படுத்த வேண்டிய காரியங்களை கீழ்ப்படுத்தி அவன் மேற்கொண்டு வருகிறதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால், கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட நாம் இந்த உபவாச ஜெபத்திலே அவைகளை முறியடிக்க வேண்டும். அவன் மோவாபியரையும் முறியடித்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணினான். இந்த மோவாபியரினுடைய கூட்டத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மோவாபியரும் அம்மோனியரும் சகோதரர்கள். இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு சந்ததி. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் இவர்களுடைய வரலாறு காணப்படுகிறது. அதை நாம் அங்கே வாசித்து கொள்ளலாம். இது தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்ட சந்ததி. 10ஆம் தலைமுறையிலும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று ஆண்டவர் இந்த சந்ததியாரை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த மோவாப்பினுடைய கிரியைகள் என்ன? இன்றைக்கும் அவைகளுடைய கிரியைகள் குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. தாவீது ஏதோ ஒரு கூட்டத்தாரை முறியடித்து விட்டு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம், அவன் பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி என்று 2 சாமுவேல் 8:1 சொல்லுகிறது. அதோடு அவன் நின்று விடவில்லை, அதோடு அவன் இளைப்பாற போகவில்லை. அவன் 2வதாக மோவாபியரையும் அவன் முறியடிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதை நமக்கு அவர் வாக்கு பண்ணியும் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்க சந்ததி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் தொடருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் தொடருகிறது. இதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முறியடிக்க வேண்டும். கொஞ்சத்தை துரத்திவிட்டு கொஞ்சத்தை விட்டுவிடக்கூடாது. முற்றிலும் முறியடைத்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவைகளை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அசட்டையாய் விடுகிற காரியங்கள் நம்முடைய விழாக்களுக்கு கூர்களாகவும் முட்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விட்டுவிட்டால் அது தொடர்ந்து நம்மை குத்தி கொண்டே இருக்கும், தொடர்ந்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மோவாப்பினுடைய தன்மைகள் என்ன? இப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதா என்பதை இந்த உபவாச நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த மோவாப் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய தெய்வம் காமோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வம். அம்மோனியர்கள் மில்காம் என்கிற தெய்வத்தை வணங்கினார்கள். இந்த மோவாபியர்கள் காமோஸ் என்கிற தெய்வத்தை வணங்கினார்கள். இந்த 2மே விக்கிரகங்கள். இது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த மோலோகுக்கு என்று இதற்கென்று பலவிதமான பூஜைகளை செய்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளை தீக்கடக்க பண்ண, பிள்ளைகளை தகனிக்க பண்ணுகிற அளவுக்கு, பலி செலுத்துகிற அளவுக்கு துணிந்தவர்கள். இந்த காரியம் சாபமாக அவர்களுக்கு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. நம்முடைய குடும்பங்களிலே விக்கிரக ஆராதனைகள் காணப்படும் என்று சொன்னால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, மாறாக நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வரும். இன்றைக்கு தேசம் சாபத்தை அனுபவிக்க காரணம் என்ன? நம்முடைய தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. சிருஷ்டிகரை தொழாதபடிக்கு உருவாக்கப்பட்ட சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்கள். மனிதன் தனக்கு தேவர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். மனிதனுடைய கை வேலைப்பாடை
சிலையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அறியாதபடி அப்படி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அறிந்த ஒரு கூட்டமோ இயேசுவை சிலையாக செய்து வைத்து கொண்டு அவர்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாவம், அதுவும் குற்றம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் யாத்ராகமம் 20வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்று சொல்லி ஒப்பான எந்தவித சிலையும் நீர் வணங்கக்கூடாது, அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மோவாபின் தன்மை. ஆனால் ஒரு கட்டம் மேலே போய் கிறிஸ்தவர்களுடைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே விக்கிரக ஆராதனைகள் சிலை வடிவத்திலே இல்லை என்றாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பல பொருட்கள் பறித்து கொண்டிருக்கிறது, பல நபர்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள், பல இச்சைகள் பறித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் பொருள் ஆசையான விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:6 வாசிப்பீர்கள் என்றால் விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இவற்றை அகற்ற வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதது பொருளாசை. நீங்கள் இந்த காரியம் மோவாப்பினுடைய ஆவி. நம்மக்கிட்ட பொருளாசை இருக்குதா? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் உபவாசித்து கதறுகிறதை காட்டிலும் என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டியவர்களை விலக்குவதற்கு எனக்கு காண்பித்து கொடும் ஆண்டவரே என்று கேட்டு கர்த்தர் காண்பித்து கொடுக்கிற காரியங்களை நாம் முறியடிப்போம் என்றால் ஆசீர்வாதம் தானாக வரும், வாக்குதத்தம் தீவிரமாய் நிறைவேறும். இரண்டாவதாக மோவாப்பினுடைய தன்மை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, மோவாப் மெத்த பெருமைக்காரன். கொஞ்ச நெஞ்ச பெருமை அல்ல, மெத்த பெருமைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ளாக மேட்டிமை இருக்கிறது, அவனுக்குள்ளாக அகங்காரம் இருக்கிறது, அவனுக்குள்ளாக இருமாப்பு காணப்படுகிறது. இதுதான் மோவாப்பினுடைய தன்மைகள். நீங்கள் ஏசாயா 16:6 வாசிப்பீர்கள் என்றால் மோவாப் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகங்காரத்தையும் குறித்து கேட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எதை குறித்தும் பெருமை இருக்கவே கூடாது. இன்றைக்கு ஜாதியை குறித்த பெருமை, ஊரை குறித்த பெருமை, பணத்தை குறித்த பெருமை, நகையை குறித்த பெருமை, கல்வியை குறித்த பெருமை, பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து நல்ல உயரிய நிலையில் இருந்தால் பெற்றோர்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு பெருமையாய் போய் முடிந்து விடுகிறது. இதனுடைய முடிவு என்ன? சந்ததிகள் சபிக்கப்படுகிறார்கள், சாபம் உள்ளே நுழைகிறது. கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் நீதிமொழிகள் 8:13 வாசித்தால் வாசித்தால் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எரேமியா 48:42 வாசிப்பீர்கள் என்றால் மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாய் இல்லாதபடிக்கு அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் கொடுத்தது எல்லாமே அவருடைய கிருபை. இதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்லவே அல்ல. ஒருவேளை நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதிலே சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவர் தேவன் தாம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலக்கப்படும் என்று சொன்னால் நாம் ஒன்றுமில்லாதபடி நிர்மூலமாகி போய்விடுவோம். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறதினாலே இந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு அனுபவித்து புசித்து குடித்து சந்தோஷத்தோடு உயரிய உன்னத நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எனக்கு கிடைக்கவில்லை? ஏன் வாக்குதத்தங்கள் நிறைவேறவில்லை? ஏன் இன்னும் தாமதங்கள்? எனக்குள்ளே பெருமை இருக்கிறதா? தாவீது ஜெபித்தான், தேவனே
என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தான். அவ்விதமாக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்முடைய மேன்மைகள், உயர்வுகள், பதவிகள், பட்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே வைத்து தரை மட்டும் நாம் தாழ்த்துவோம். இந்த பெருமையின் ஆவியை நாம் முறியடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக இந்த மோவாபினுடைய தன்மை என்ன? நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதிகமாய் சேர்க்கிறவன், மிகுதியாய் சேர்த்து அவர்கள் சம்பாதித்து வைக்கிறவன். அதாவது அவன் நிறைய உழைச்சான், நிறைய வேலை செஞ்சான், நிறைய பணம் சம்பாதித்தான். பணம் சம்பாதித்து ஓடி ஓடி உழைத்து அதை சேர்த்து வைத்து அவன் ஐஸ்வர்யவத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறவன். இது எதை குறிக்கிறது? பண ஆசையை குறிக்கிறது. ஐஸ்வர்யம் பெருகுவனால் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஜனங்கள் இன்றைக்கு தங்களுடைய நேரத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து பணத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற கொலைகளை ஆராய்ந்து பாருங்கள். பண ஆசையினாலே ஒருவரை ஒருவர் பட்சித்து கொள்ளுகிற காரியம் என்ன? பண ஆசையினாலே. ஒரு அடி நிலத்திற்காக அண்ணனும் தம்பியும் வெட்டி கொண்டு சாகிற காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த பணம் என்பது மனிதனை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையான பணம் எவ்வளவு என்றால், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்படியானால் நமக்கு தேவைக்கு மிஞ்சி சம்பாதிப்பதற்கு நாம் நேரத்தை செலவு செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்ம நேரம் என்பது விலையேற பெற்றது. நம்முடைய வாழ்நாள், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருக்கிற வாழ்நாளை தேவனை தேடுவதிலே அதிகமாய் நாம் பயன்படுத்த வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 11:4 சொல்லுகிறது, கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவவே உதவாது. இன்னைக்கு கர்த்தருடைய கோபாக்கினையின் நாள் வருகிறது, வெகு சீக்கிரத்திலே வருகிறது. இந்த கோபாக்கினையின் நாளிலே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் உங்களை தப்புவிக்க மாட்டாது. அவர்கள் தங்கள் வெள்ளியையும் பொன்னையும் தெருக்களிலே எரிந்து விடுவார்கள். அவர்கள் கட்டின வீடுகளும் வாங்கின நிலங்களும் எங்கே போய் கொண்டு போய் முடியும் என்பது அறியாதபடிக்கு இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவரே, வீணான அலைச்சல்கள், தேவையற்ற அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தூக்கத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய நேரத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். முடிவு ஆஸ்தியை அவன் சேர்க்கிறான், அதை வேறொருவனுக்கு என்று வைத்துவிட்டு போகிறான் என்று பிரசங்கியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கொடிய நோய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இது மோவாப்பினுடைய கிரியே. நமக்கு இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கக்கூடாது. அதற்காக நாம் அலைந்து திரியக்கூடாது. தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவன் யுத்தம் செய்து ஏராளமான பொன் வெள்ளியை கொண்டு வந்தான். ஆனால் அவைகளை தனக்கென்று அரண்மனையிலே வைக்காதபடிக்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவைகளை நேர்ந்து கொண்டு அவன் அவைகளை எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு கொடுத்தான் என்று இதே 2 சாமுவேல் பிற்பாடு உள்ள 9-10 அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த காரியம் மோவாப்பின் கிரியை. பண ஆசையை நாம் முறியடிக்க வேண்டும். கடைசியாக மோவாப்பின் கிரியை என்ன? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே அம்மோனியரும் மோவாப்பியரும் கூட்டம் கூடிக்கொண்டு யோசபாத் என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். அம்மோனியரும் மோவாப்பியரும். மோவாப்பின் கிரியை என்ன? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறது. நீங்கள் யோசபாத்தை குறித்து வாசிப்பீர்கள் என்றால், அவன் கர்த்தரை உத்தமமாய் தேடினவன். 2 நாளாகமம் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவனை தேடி அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன். அவன் அமைதியாய் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் கூட்டம் கூடிக்கொண்டு இவனுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வருகிறார்கள். இது மோவாபின் கிரியை. இன்னைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தேசங்களிலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை அழிக்கும்படியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மிஷனரிகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கிறது. எதற்கு? உக்கிர பகையாய் பகைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணமில்லாதபடி பகைக்கிற ஒரு ஆவி மோவாபின் ஆவி. யோசபாத் இவர்களோடு யுத்தத்துக்கு போகவில்லை, மாறாக இவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வந்தார்கள். யோசபாத் என்ன செய்தான்? அவன் உபவாசித்து ஜெபித்தான். அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் தேசம் எங்கும் என்ன செய்தான்னா, தான் மட்டும் உபவாசிக்கவில்லை, தன்னுடைய தேச ஜனங்களையும் உபவாசிக்கும்படி செய்தான். முடிவு என்ன? யார் யார் இவனுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கை கலந்து, அங்கே வேதம் சொல்லுகிறது எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒருவனையும் யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் ஜெபத்திற்கு விரோதமாய் ஏராளமான விமர்சனங்கள், எரிச்சலின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதனாலே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகள் எல்லாம் மோவாபின் கிரியைகள். இப்படிப்பட்ட மோவாபின் கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதா? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான சோர்வுகளை கண்டு பயப்படாதிருங்கள். ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடி எழும்புகிறார்களா? தாவீது முறியடித்தான். இப்படிப்பட்ட ஆவிகளை அதமாக்கி ஜெபியுங்கள், கட்டி ஜெபியுங்கள். இவைகள் துரைத்தனத்தின் ஆவிகள். இவைகள் உங்களை வேதனைப்படுத்துகிற கிரியைகள். உங்களுடைய மனதை திசை திருப்பி உங்களுடைய மனதை ஜெபத்திலே விடாதபடிக்கு, கர்த்தருடைய வழிகளிலே செலவு செய்ய விடாதபடிக்கு உங்களோடு கூட எதிர்த்து நிற்கிற ஆவிகள். இப்படிப்பட்ட ஆவிகளை கட்டி ஜெபியுங்கள். தாவீது மோவாபியரை முறியடித்தான். இன்றைக்கு ஜெபம் ஒரு வலிமையான ஆயுதம். எப்பாப்ரா தன் ஜெபங்களிலே போராடி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவு நாம் போராடி ஜெபிக்கிறோமோ அந்த அளவு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கீழ்ப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. எனவே இந்த உபவாச நாட்களிலே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். எல்லா மோவாபின் கிரியைகளை அழித்து போடுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெருமை இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே விக்கிரக ஆராதனைகள் இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட, ஆண்டவரே, வீணான பண ஆசைகள், பணத்தின் பின்பாக பணம் என்று இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் நான் ஓடிக்கொண்டு இராதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே நான் காத்திருப்பேன். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுங்கள். தானியேல் தேவனை நோக்கி கூப்பிட்டானே, தாவீது 3 வேளையும் ஜெபித்தானே. எத்தனையோ பொறுப்புகளிலே இருந்த பரிசுத்தவான்கள் தங்களுடைய நேரத்தை ஜெபத்திலும் உபவாசத்திலும் செலவு செய்தார்களே. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஜெப பலிபீடங்களை கட்டுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.